ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் மந்த்ரா தீபக். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான எல்லா குடிமக்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எஸ்பெஷலி ஆஸ்பிரன்ஸாக இருக்க நம்ம கம்பல்சரி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க. ஜென்ரலாகவும் இது கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மசோதா எப்படி சட்டமாக மாறுது, ஹவு எ பில் பிகம் அன் ஆக்ட், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க ஸ்கிப் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம பில் ஆக்ட் எப்படி மாறுதுன்னு நம்ம பாக்குறோம். இந்த பாக்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. சோ அந்த கொஸ்டின்ஸ் என்னங்க சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான கொஸ்டின்ஸ், கண்டிப்பா எங்கேயாவது கேட்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை பத்தி. என்னங்க சார் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் பார்லிமெண்ட் பட்ஜெட்டும் பார்லிமெண்ட் செஷனும் போயிட்டு இருக்கு. இப்ப இந்தியா பார்லிமெண்ட் செஷன் அந்த பட்ஜெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்வீட் பார்லிமெண்ட்லயே தயாரிச்சு அவங்க எல்லா எம்பிஸுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் அந்த பட்ஜெட் செஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்வீட், முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவு சட்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவு அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது 105 105 ஆக்ட் இருக்கு. ஆனா எவ்வளவு பில் பாஸ் பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை ரிஜெக்ட் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட், இந்தியாவில் இது வரைக்கும் 127 பில் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மசோதா, பில்லுனா தமிழ்ல மசோதா, ஆக்ட்னா சட்டம் நம்ம சொல்லுவோம். 127 பில் பாஸ் பண்ணி அதுல எது சட்டமா எவ்வளோ சட்டமா மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 105 மட்டும்தான் சட்டமாக மாறி உள்ளது. ரிமைனிங் 22 லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்டிங்லயோ இல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, ஒரு மசோதா எப்படி சட்டமா மாறுது, ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், நிறைய மசோதாக்கள் இருக்கு. மசோதா 4 டைப்பா சொல்லுவாங்க. பில் 4 டைப் ஆஃப் பில்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. செகண்ட் ஒன், மணி பில், ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 110 மணி பில், அதாவது பண மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன், பினான்சியல் பில், நிதி மசோதா, ஆர்டிகல் 117. ஃபோர்த் ஒன், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா, ஆர்டிகல் 368. சோ இந்த 4 பில் தான் இருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். இந்த 4 பில் தான் நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது ஜெனரலான ஒரு ஆர்டினரி பில் எப்படி பாஸ் ஆக போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பில்ல பாஸ் பண்ண என்ன மெஜாரிட்டி வேணும், எந்த பெரும்பான்மையில அந்த பில்ல பாஸ் பண்றாங்கன்னா, மிக முக்கியமானது நிறைய இருக்கு. அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட், இதுல நிறைய சொன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. நமக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை. சோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன, சாதாரண பெரும்பான்மைனா என்ன, அது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, டோட்டலா 50% ஆஃப் ஓட் பிளஸ் 1 சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க சார், அது எப்படி பாஸ் பண்றது? டோட்டலா லோக்சபால 545 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுல 45 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. 45 பேர் ஆப்சென்ட் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 500 சீட் இருக்கு. அதாவது 500 மெம்பர்ஸ் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்காங்க. சோ அப்ப லோக்சபா ஓட்டிங் நடத்தும்போது சிம்பிள் மெஜாரிட்டி பண்ண சொல்றாங்க. என்னது, 50% ஆஃப் ஓட்டு பிளஸ் 1. 500ல 50% போட்டீங்கன்னா 250 சீட் பிளஸ் 1. அப்ப இது என்னது, சிம்பிள் மெஜாரிட்டியில இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஹவுஸுக்கு போகுது, நெக்ஸ்ட் ராஜ்யசபா, அது அங்கேயும் 50% பிளஸ் 1, 245 இருக்குன்னா 45 ஆப்சென்ட் ஆயிடுச்சு. ஒரு 200 இருக்கு, அதுல 50% பிளஸ் ஒரு சீட்னா 101. அது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா அடுத்தது பாஸ் ஆயிடும். சரி, ஓகே. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிறப்பு பெரும்பான்மைனா என்ன அப்படின்னா, 2/3 ஆஃப் ஓட்டிங், 2/3 ஆஃப் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இப்போ ஒரு ராஜ்யசபால மொத்தம் 245 சீட் இருக்கு, 45 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 200 இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த 200ல 2/3 வந்து பண்ணணும். 200ல 2/3 வந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதுதான் வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் 2/3 வருது, அந்த ஓட்டிங் சீட்டை தான் நம்ம சொல்ல போறாங்க. ஓகே, இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ சிம்பிளா சொல்றேன், சிம்பிள் மெஜாரிட்டினா 50% ஆஃப் ஓட்டு பிளஸ் ஒரு சீட் இருக்கணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் ஓட்டு, அதாவது 75% ஆஃப் ஓட்டு வாங்கி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பில் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் மெஜாரிட்டி எப்படி பாஸ் பண்றாங்க, எந்த மெஜாரிட்டியில பாஸ் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த பில்ல யார் பாஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டே நபர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு கவர்மெண்ட் டைப் ஆஃப் பில்ஸ், கவர்மெண்ட் மெம்பர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு பிரைவேட் மெம்பர்ஸ், பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நெக்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கவர்மெண்ட் பில் அப்படிங்கிறது இப்ப எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்து எம்பிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுல ரூலிங் பார்ட்டியும் இருப்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டியும் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டியில மினிஸ்டர்ஸ் தனியா இருக்காங்க, நார்மல் ரூலிங் பார்ட்டியோட மெம்பர்ஸ் தனியா இருக்காங்க. இதுல மினிஸ்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், ரயில்வே மினிஸ்டர், ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அந்த மாதிரி சில முக்கியமான துறைகளுக்கு அமைச்சரா இருக்காங்க. அவங்க தான் கவர்மெண்ட் பில் பாஸ் பண்றவங்க. அவங்க பாஸ் பண்ற பில்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பில்ஸ். இப்ப பிரைவேட் பில் அப்படின்னு பார்க்கும்போது எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்க மத்த மினிஸ்டரை தவிர ரிமைனிங் பாஸ் பண்ற பில்ஸ் எல்லாமே பிரைவேட் பில்லா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்தியாவுல எந்த பில் அதிகமா பாஸ் ஆகும்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் பில் தான் அதிகமா பாஸ் ஆகும், பிரைவேட் பில் பாஸ் ஆகாது. அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஏன் அப்படின்னா அதுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரூலிங் பார்ட்டி அதை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாமையும் போகலாம். சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. இந்தியாவில் இதுவரைக்கும் 1952ல இருந்து 2023 வரைக்கும் 300க்கும் மேல பில் அறிமுகப்படுத்தி பிரைவேட் பில்ல வெறும் 14 பில்லு தான் இந்தியாவில் இது வரைக்கும் பாஸ் ஆயிருக்கு. நம்ம இந்தியாவிலேயாவது பரவாயில்ல, 14 பில் பாஸ் ஆயிருக்கு. பட் எஸ்பெஷலி யூஎஸ்ஏ எல்லாம் வந்து பார்க்கும்போது அங்க எடுத்து வந்து ஒரு பில் பாஸ் பண்றதே ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மெம்பர்ஸ் வந்து பில் அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதுல இன்னொரு மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூலிங் பார்ட்டியோ இல்ல அப்போசிஷன் பார்ட்டியோ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பில் பாஸ் பண்ண போறாரு, அவர் பில்ல பாஸ் பண்ணக்கூடாது, ஸோ அப்ப எடுத்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்ப என்னங்க, நம்ம எடுத்து பேசுவார், அவை தலைவர் அவர்களே, ரூலிங் பார்ட்டியோட அவர்களே, இல்ல அப்போசிஷன் பார்ட்டி அவர்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா 5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப அந்த நாள் ஃபுல்லா முடிஞ்சு போயிடும். அப்ப ஒரு பில் பாஸ் பண்ண முடியாம போயிடும். சோ அப்ப அதுதான் கவர்மெண்ட் பில், பிரைவேட் பில். பிரைவேட் பில் இந்தியாவில் எப்ப பாஸ் பண்ணுவாங்க? எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரைடே, அதாவது ஒவ்வொரு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வர அடுத்த ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் பில்ல பாஸ் பண்ணுவாங்க. இது ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் இன்னும் பில்ல பாஸ் பண்றதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே, பில் எப்படி ஆக்டா மாறுது? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க பில் பாஸ் பண்றது எப்படின்னே தெரியும். திடீர்னு வந்து ஒரு மணி பில் பாஸ் பண்றாங்க, ஒன்லி மினிஸ்டர்ஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் யார் இந்த மினிஸ்டர்ஸ்? இது என்ன பிரைவேட் பில்னா என்ன, கவர்மெண்ட் பில்னா என்ன தெரியாம போயிடும். ஸோ இப்போ நம்ம பேசிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பில் பாஸ் பண்றதை பத்தி பார்க்கலாம். சரி கவனிங்க, ஒரு நார்மலான நம்ம பார்க்க போறது ஆர்டினரி பில் தான். ஓகே, நார்மலான ஒரு ஆர்டினரி பில்ல தான் நம்ம பார்க்கறோம். சரி, ஓகே. ஆர்டினரி பில் இப்ப தமிழ்நாட்டு பட்ஜெட் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸாம்பிளா ஏன் வச்சு சொல்லுன்னா, தமிழ்நாட்டுல அசம்பிளி மட்டும்தான் இருக்கு, கவுன்சில் சட்ட மேலவைங்கிறது இல்ல. ஸோ 1986ல எம்ஜிஆர் பீரியட்லயே அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய வந்து செலவாகுது, நிறைய அந்த பில் பாஸ் பண்ண ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் பீரியட்ல அதை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதனால தமிழ்நாட்டுல அசம்பிளி மட்டும், சட்ட பேரவை மட்டும்தான் இருக்கு, சட்ட மேலவை கிடையாது. சரி, ஓகே. நார்மலா ஒரு ஆர்டினரி பில் வருது. ஆர்டினரி பில்ல எங்க வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஒன்னு லோக்சபால பாஸ் பண்ணலாம், இல்ல ராஜ்யசபால பாஸ் பண்ணலாம். சரி, லோக்சபால நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லோக்சபால பாஸ் பண்றாங்க, அதுக்கு மொத்தம் 3 ரீடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்ல அறிமுகப்படுத்துறாங்க, அந்த அவையில அந்த பில்ல அறிமுகப்படுத்துறாங்க. சரி, ஓகே, அறிமுகப்படுத்தியாச்சு. அறிமுகப்படுத்த உடனே அந்த பில்லு கசட்ல ஆட் ஆயிரணும். கசட் அப்படின்னு சொல்லப்போ இந்தியன் கசட்ல அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த பில்லு இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஜிஎஸ்டியோ இல்ல வேற ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த பில்ல பாஸ் பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன பண்றாங்க, அறிமுகப்படுத்தின உடனே கெசட்ல ஆட் பண்ணிட்டாங்க. வேற எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ஓட்டிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க. செகண்ட் ரீடிங் போகுது. அந்த செகண்ட் ரீடிங்ல தான் பெரிய இது இருக்கு. என்னது, அங்கதான் டிஸ்கஷனே நடக்கும். அந்த பில் ஓகே எப்படிப்பட்ட ஒரு பில் இது, இந்தியாவுக்கு இது தேவையா, இத பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரீடிங் போகுது. தேர்ட் ரீடிங்ல தான் மிக முக்கியமானது. என்ன, அந்த பில் ரூலிங் பார்ட்டி வேணும்பாங்க, அப்போசிஷன் பார்ட்டி வேணாம்பாங்க. சோ இப்ப வேணாம், நாங்க ஓட்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெளிநடப்ப செய்யறாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கிற ஒரு விஷயங்கள் தான். வேணும்னு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, வேணாம்னு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன், டிஸ்கஷன், டிபேட் எல்லாமே எங்க நடக்குது, இந்த தேர்ட் ரீடிங்ல தான் நடக்குது. ஓகே, ஃபைனலா டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு. அப்பதான் என்ன பண்றாங்க லாஸ்டா, ஓகே ஓட்டிங் செஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல தேர்ட் ரீடிங்ல ஓட்டிங் நடத்துறாங்க. சோ அந்த ஓட்டிங் எப்படி, நார்மலா ஒரு ஆர்டினரி பில்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். சோ ஆல்ரெடி பார்த்திருப்போம். சிம்பிள் மெஜாரிட்டி என்ன, 50% ஆஃப் ஓட்டு பிளஸ் ஒரு சீட்டு வாங்கியிருக்கணும், அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. சரி, ஓகே, இங்க சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த ஹவுஸுக்கு போகுது அப்படின்னு பார்த்தா ராஜ்யசபா. நெக்ஸ்ட் எங்க போகுது, ராஜ்யசபாக்கு போயிடுச்சு. சேம் அதே 3 ரீடிங் தான். என்னது, ஃபர்ஸ்ட் ரீடிங் ராஜ்யசபாக்கு வந்துருச்சு, இது எப்படிப்பட்ட பில் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. செகண்ட்ல ஜென்ரலா அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் பாக்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டோ இல்ல சில கமிட்டிஸ் போட்டு அந்த கமிட்டியை வச்சு இந்த பில்ல வந்து மக்களுக்கு தேவையா, இது நம்ம பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. தேர்ட் ரீடிங்ல அதே டிஸ்கஷன், டிபேட் நடந்து ஃபைனல் ஓட்டிங் பண்றாங்க. அங்கேயும் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு போகுது. இது தமிழ்நாட்டில் இருந்த கவர்னர், ஆளுநருக்கு போகும். இந்தியா பார்லிமெண்ட் அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட்ல தான், அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட தான் வீட்டோ பவர் இருக்கு. சரி, ஓகே. ஸோ லோக்சபால பாஸ் பண்ணியாச்சு, ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணியாச்சு, பிரசிடென்ட் போகுது. ஸோ இன்கேஸ் சார் 2 ஹவுஸ்மே இப்ப லோக்சபால பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா பாஸ் பண்ணல, அப்ப அந்த பில் என்ன ஆகும், தட்ஸ் லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பில் வந்து காலாவதி ஆயிடும், இல்ல அந்த பில் ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 2 ஹவுஸ்மே பாஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப யார்கிட்ட போகும், பிரசிடென்ட். அவர் என்ன பண்ணுவார்னா ஜாயிண்ட் சிட்டிங், 2 அவைகள் ஒன்றாக கூடுதல், ஆர்டிகல் 108. இப்ப 108 படி ஆஸ்திரேலியால இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை பாரோ பண்ணாங்க. ஆர்டிகல் 108 படி 2 அவைகள், ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சியான பில்லு, முக்கியமான ஒரு மசோதா, அது இந்தியாவுக்கு தேவை. 2 ஹவுஸும் பாஸ் பண்ணல, பிரசிடென்ட் கன்சிடர் பண்ணி அந்த பில்ல 2 அவைகளை ஒன்னா கூட வைக்கிறாரு ஒரே இடத்துல. தயவு செஞ்சு எப்படியாவது பாஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் கொண்டு வருவாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல. அதுதான் ஜாயிண்ட் சிட்டிங். இது வரைக்கும் மேக்ஸிமம் 4 ஜாயிண்ட் சிட்டிங் தான் நடந்திருக்கு. அதுல நிறைய ஜாயிண்ட் சிட்டிங் நடந்திருக்கு. அதுல 4 பில்லு மட்டும்தான் ஆக்டா மாறி இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பேங்கிங் சர்வீஸ் ஆகட்டும், டவுரி ப்ரொபிகேஷன், அபாலிஷன், டெரரிசம், இந்த மாதிரி சில ஒரு 4 பில்லு மட்டும்தான் ஆக்டா மாறி இருக்கு ஜாயிண்ட் சிட்டிங்ல இந்தியாவில். சரி, ஓகே, 2 பில்லும் பாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னது, பிரசிடென்ட் போகுது. ஸோ பிரசிடென்ட்டுக்கு மிக முக்கியமான 4 பவர் இருக்கு, 4 வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிரசிடென்ட் ஆர்டிகல் 111 படி என்ன பண்றாரு, டு அசென்ட் தி பில், அந்த பில்ல அப்ரூவ் பண்றாரு. அப்ப அந்த பில் என்னவா மாறுது, ஆக்டா மாறுது. ஒரு மசோதா பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தா அது சட்டமா மாறுது. சரி, ஓகே, ஆக்டா மாறிடுச்சு. வேற என்னென்ன அவருக்கு பவர் இருக்கு, டு ரிஜெக்ட் தி பில். ஓகே, அந்த பில் 2 ஹவுஸ்மே பாஸ் பண்ணி பிரசிடென்ட் போகுது, பிரசிடென்ட் நினைச்சால் அந்த பில்ல ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பவர், சஸ்பென்சிவ் வீட்டோ, மிக முக்கியமான பவர். இப்ப விமன்ஸுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலா சொல்றாங்க. ஒரு பில்ல பாஸ் பண்ணி பிரசிடென்ட் போகுது, அவர் அக்செப்ட் கொடுத்தா ஆக்டா மாறும், ரிஜெக்ட் பண்ணா கேன்சல் ஆயிடும். தேர்ட், சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா டு ரீகன்சிடர், அதாவது திரும்ப பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா அந்த பில்ல, அந்த மசோதாவை திரும்ப அந்த அவைகளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. திரும்ப எங்க வருது, லோக்சபா. ஏன் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஓகே இப்ப விமன்ஸுக்கு 33% கொடுக்குறீங்க, வேண்டாம் 50% கொடுங்க, இந்தியால பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரு அந்த பெர்சன்டேஜ மட்டும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, திரும்ப என்ன பண்றாங்க, லோக்சபாக்கு வருது. இவங்க 2 பேருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வித் சேஞ்சஸ் ஆர் வித்தவுட் சேஞ்சஸ். அந்த அவர் சொன்ன கன்சிடர் பண்ணதை திரும்ப அதை கன்சிடர் பண்ணி, அவர் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொன்னதை திரும்ப கன்சிடர் பண்ணி
மாத்தி கொடுக்கலாம், இல்ல மாத்தாம அனுப்பலாம். சரி, இங்க மாத்தாம அனுப்பிச்சுட்டாங்க, இங்கேயே மாத்தாம அந்த எந்த சேஞ்சஸும் பண்ணாம அந்த பில்லு டைரக்டா மறுபடியும் பிரசிடென்ட் தான் போகுது. ஹி மஸ்ட் டு அசென்ட் தி சைன், அதாவது அந்த பில்ல கம்பல்சரியா அவரு சைன் பண்ணியே ஆகணும். இல்ல சேஞ்சஸ் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா, சேஞ்சஸ் பண்ணி அனுப்புறாங்கன்னா திரும்ப ரெண்டாவது தடவை போறப்ப கம்பல்சரியா அது எந்த ஒரு நிராகரிக்கப்படாம பிரசிடென்ட் கம்பல்சரியா அந்த பில்ல அப்ரூவ் கொடுத்தாகணும். இதுதான் பேசிக்கான ஒரு சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் வீட்டோ பவர் என்ன? பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க சார் பாக்கெட் வீட்டோ? இப்ப நான் என்ன பண்ண, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதாவது அந்த பில்லை நான் அப்ரூவ் பண்ணல, அந்த பில்லை நான் ரிஜெக்டும் பண்ணல, ரீகன்சிடரும் பண்ணல. இப்போதைக்கு அந்த பில்லு ஹோல்டுல இருக்கட்டும். எனக்கு தோணுனால் நான் எப்ப வேணாலும் அந்த பில்லை ஆக்டா மாத்துவேன், இல்ல ரிஜெக்ட் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ 6 மந்த் வரைக்கும் அந்த பில்லு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா அடுத்த செஷன் வரைக்கும், பட்ஜெட் முடித்து அடுத்தது வந்து சம்மர் செஷன், அந்த விண்டர் செஷன் வரும்போது அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். இல்ல அடுத்த செஷனுக்குள்ள வரைக்கும் அந்த பில்லு பாஸ் ஆகல அப்படின்னா, ஹோல்ட் பண்ணியே இருந்ததுன்னா அந்த பில் லாப்ஸ் ஆயிடும். அதுதான் மிக முக்கியமானது. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஒரு பில் எப்படி சட்டமா, அதாவது ஒரு மசோதா எப்படி சட்டமா மாறுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா இது எல்லாமே இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தெளிவா அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். நம்மளோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் மந்த்ரா தீபக் எம்டிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.